தினசக்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரஷ்யா ஜூலியட்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூவி ரிவ்யூவோட பேர் அஞ்சாமை. இந்த படத்தை இயக்கியிருக்கிறவர் எஸ்பி சுப்ரமணியன் சார். மியூசிஷியனாக ராகவ் பிரசாத் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எடிட்டர் ராம் சுதர்ஷன். பேக்ரவுண்ட் ஸ்கோர் கலாச்சாரம் பண்ணியிருக்கிறாங்க. சினிமாட்டோகிராஃபி கார்த்திக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தை ட்ரீம் வாரியர் பிக்சர்ஸ் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த படத்தில் லீடிங் ஆர்டிஸ்டாக பண்ணியிருக்கிறவங்க விதாத், வாணி போஜன், ரஹ்மான் சார், ரேகா நாயர் அண்ட் ரித்திக் மோகன். இந்த கதை முழுக்க திண்டுக்கல்லை பேஸ் பண்ணி இருக்கிறது. திண்டுக்கல்ல வாழ்கிற ஒரு ஏழை விவசாயியாக விதாத்தை ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டில் விதாத்தோட மகனாக ரித்திக் மேனனும் மனைவியா வாணி போஜனும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. விதாத் ஆக்சுவலி இந்த படத்தில் ஒரு ஏழை விவசாயியாக இருக்காரு. ஆனால் கலை மீது அதிகமான ஈடுபாடு கொண்டவராக இருக்காரு. அதனால அவர் ஒரு கூத்தாடியாக இந்த படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதாவது கூத்தாடுற தொழில அதிகமாக, அதாவது நாடகம் போட்டு நிறைய ஊர்களெல்லாம் போய் நாடகம் போடுவாங்களா, அந்த மாதிரி இவர் இந்த கூத்தாடுற தொழில அதிகமாக நேசிச்சு அதை ரொம்ப விரும்பி பண்ணுறவராக இருக்காரு. அதனால வீட்டில் உள்ள நிலைமையும் அதிகமாக ரொம்ப ஏழை தன்மையாக இருக்கிறது. ஸோ கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா, அவரோட மகன் நல்லா படிக்கிற ஒரு பையனாக இருக்கிறதுனால 10th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடுறான். அவன் அது பெரிய பப்ளிசிட்டி ஆகிடுது. அதனால ரித்திக் மோகனை தேடிட்டு நிறைய ஸ்கூல்லேருந்து ஆஃபர்ஸ் வருது. ஆக்சுவலி இந்த படத்தை பொறுத்தளவு அவர் மகனை ஒரு தமிழ் மீடியமில் படிக்க வச்சிருக்கிறாரு. கொஞ்ச நாளில் இந்த மாதிரி இவர் இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்ததுனால சிபிஎஸ்சி ஸ்கூலு இந்த மாதிரி மெட்ரிகுலேஷனில் நிறைய ஆஃபர்ஸ் இந்த மாதிரிலாம் எங்கள் ஸ்கூலில் படிக்க வைங்க, எங்கள் ஸ்கூலில் படிக்க வைங்க 11th அப்படிங்கிற மாதிரி, நாங்கள் உங்கள் பையனை இது பண்ணிடுறோம் அப்படின்றாங்க. பட் இந்த பையனுக்கு என்ன கனவு இருக்குதுன்னா நான் தான் ஒரு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது. ஸோ இந்த படமும் எப்படின்னா ஃபுல்லாகவே நீட் பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக இருக்குது. அதோட ஃபோக்கஸ் எல்லாமே அப்படியே தான் போகும். முதல் ஹாஃபில் முழுவதுமே இந்த படத்தில் எல்லாமே ஒரு இமோஷனலாகவே ட்ராவல் ஆகும். ஒரு சந்தோஷம், கவலை, இது எல்லாமே, அதாவது ஒரு பாச போராட்டம் எல்லாமே. ஒரு குடும்பத்தில் எந்த மாதிரி ஒரு குடும்பம் ஒரு அழகாக இருந்தால், ஒரு பாசமாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு ஸ்டோரியாக எடுத்து கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு இமோஷன்ஸும் இருக்குது. அது பார்க்கும்போது நம்மளோட ஃபேமிலி இப்படி இருக்கட்டுமே அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும்ல, அந்த மாதிரியான ஒரு கதையாக போயிட்டு இருக்கிறது. ஸோ இந்த ஸ்கூல்ஸ்லேருந்து ஆஃபர்ஸ் வருது. அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை என் பையனை நான் தமிழ் மீடியமில் தான் படிக்க வைப்பேன், எனக்கு இது தேவையில்லை, நான் இதுலேயே என் பையனை பெருசாக்கிடுவேன் அப்படின்ட்டு ஒரு சபதம் எடுத்துட்டு இல்லை வேண்டான்னு எல்லா ஆஃபர்ஸுமே அவர் வேண்டான்னு மறுத்துடுறாரு. அப்புறம் கொஞ்ச நாளில் என்ன ஆகுதுன்னா இப்படி போயிட்டு இருக்க காலகட்டத்தில் திடீர்னு நீட்டுங்கிற ஒரு விஷயம் உள்ளே என்டர் ஆகுது. இந்த நீட்டுங்கிறது என்னென்னா, உங்களுக்கு தெரியும், முன்னெல்லாம் எப்படி இருந்ததுன்னா, நம்ம மெடிசன், அதாவது ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் சேரணும், நான் எம்பிபிஎஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம 12th பேஸ் மார்க் வச்சுட்டு நம்ம டைரெக்டாக காலேஜில் அப்ரோச் பண்ணுவோம். பட் கடந்த 10 வருடத்துக்குள்ளே என்ன இந்த மாற்றம் வந்ததுன்னா, நான் 12th நான் ஸ்டேட்லேயே ஃபஸ்ட் ரேங்க் வாங்கினாலும் சரி, இல்லை இந்தியாவிலேயே பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் ஒரு மெடிசன் படிக்கணும் அப்படின்னா நான் இன்னொரு எக்ஸாம் எழுதி தான் உள்ளே போகணும். பொதுவாக எல்லாருக்குமே ஒரு எக்ஸாம் எழுதினா தான் நான் எம்பிபிஎஸ் ஆகுது. இது ஒரு பொலிட்டிக்கல் மார்க்கெட்டிங்காகவே மாறிடுச்சு. ஸோ இதை தான் இந்த கதையில் முழுக்க ட்ராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான இந்த நீட் எக்ஸாம் அப்படிங்கிறது உள்ளே என்ட்ரு ஆகுது. ஆனாலும் பரவாயில்லை, தன்னோட மகனுடைய லட்சியத்துக்காக, தன்னோட மகனுடைய கனவுக்காக நான் இதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு ஒரு சபதம் எடுக்கிறாங்க. இதுக்கு வாணி போஜனும் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதாவது அம்மாவும் அப்பாவும் 2 பேருமே சப்போர்ட் பண்ணி தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் விற்று எப்படினாலும் தன்னோட பையனை ஒரு எம்பிபிஎஸ் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நீட் கோச்சிங்கும் சேர்த்து விட்டு படிக்க வச்சு எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணிடுவாங்க. பட் என்ன ஒரு அநியாயம் நடக்குன்னா, எக்ஸாம் சென்டர் நார்த் இந்தியாவில் லைக் அது வேற ஒரு ஸ்டேட்டில் ஜெய்ப்பூரில் போட்டுறாங்க. ஆனால் நம்ம மக்கள் இவ்வளோ ஆல்ரெடி கஷ்டப்படுற மக்களால் இங்கேருந்து அங்கே ஜெய்ப்பூர் போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன்னா அவங்க இங்கேருந்து போகிற ட்ராவல் எக்ஸ்பென்ஸ் இருக்குது, அங்கே போய் தங்குற செலவுகள் இருக்குது, இதெல்லாம் பார்க்கணும்ல. ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கும் கடன் வாங்கி எல்லாம் பண்ணிட்டு போயிடுறாரு. அங்கே போனால் எக்ஸாம் சென்டர் எதுன்னு தெரியாமல், மொழி தெரியாமல் அங்கே இங்கேயும் அலையிறாங்க. கடைசியில் போய் சேர்ந்து எக்ஸாம் சென்டருக்கு போயிட்டு போனால் அங்கே உள்ளே அலோவ் பண்ணலை. ஸோ அது கெஞ்சி போராடி எப்படியோ உள்ளே அனுப்பி வச்சுட்டு அவர் சாப்பாடு வாங்கலான்னு போகிட்டு வர்ற நேரத்தில் விதாத் இதில் இறந்துடுறாரு. ஸோ இவர் ஒரு சின்ன ஒரு அழகான இந்த சின்ன ஒரு போர்ஷனில் பண்ணாருமே ஒரு அற்புதமான நடிப்பை வெளியிடுத்துப்பார் விதாத். ஆக்சுவலி இது ஒரு நடிப்புனே சொல்ல முடியாது, அது ஒரு தகப்பட பார்த்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அதை பார்த்தாலே நமக்கு கண்ணீர் வந்துடும். அந்தளவுக்கு ஒரு பாசமான ஒரு கதாபாத்திரத்தில் அவர் வாழ்ந்திருப்பார் இந்த படத்தில். ஸோ இது உள்ள எக்ஸாம் முடிச்சுட்டு வெளியே வந்த பையனுக்கு இது அதிர்ச்சி ஆகிடும். அதனால என்ன பண்ணுவாரா, போலீஸ் ஸ்டேஷனில் போய் பிரச்சனை பண்ணி கம்ப்ளைண்ட் உருவாக்குவார். அந்த போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸாக இருந்தவர் தான் ரஹ்மான் சார் இருப்பார். ரஷீன் ரஹ்மான் சார் போலீஸ் ஸ்டேஷனில் இன்ஸ்பெக்டராக இருப்பார். ஸோ அவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இது பண்ணி எனக்கு பிரச்சனை பண்ணிட்டு இது பண்ணுவார். ரஹ்மான் சார் என்னென்னு எல்லாம் கேட்டுட்டு கடைசியில் இவர் அங்கே சில இன்சிடென்ட்ஸ் நடக்கும். அது நீங்கள் படத்தில் பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அப்புறம்
வந்துட்டு அவர் வந்துட்டு என்ன சொல்வார், இந்த பையனுக்காக போராடணும், நியாயம் வாங்கி கொடுக்கணும், இந்த பையன் பக்கம் நியாயம் இருக்கிறதுனால இது பண்ணுங்கிறது. இந்த படத்தில் வந்துட்டு அவர் வந்து ஆல்ரெடி பிஎல் படிச்சிருப்பார், லாயருக்கும் படிச்சிருப்பாரு. அதனால வந்துட்டு இந்த பையனுக்காக போராடணும்னு சொல்லிட்டு இவர் ஹைகோர்ட்டில் போயிட்டு கேஸாக வந்து லாயராக வந்து போராடுவார். ஸோ இந்த படத்தில் வந்துட்டு செகண்ட் ஹாஃப் முழுக்க வந்துட்டு கோர்ட் சீனாகவே ட்ராவல் ஆகும். அண்ட் நம்ம மனசில் என்னென்ன கேள்விகள்லாம் கேட்கணும்னு நினச்சிருப்போம்ல, நீட் எக்ஸாம் எதுக்கு இப்படி அநியாயம் பண்ணுறாங்க, ஏன்னா நிறைய நடந்தது இங்கே வந்துட்டு, எவ்வளோ சூசைட்ஸ் நடந்துச்சு நம்ம தமிழ்நாட்டில். ஸோ இந்த எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த நம்ம பார்க்கும்போதெல்லாம் வந்து நம்ம மனசு வந்து கொந்தளிச்சிருக்கும். அது எல்லாமே வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு நியாயம் கேட்கணும், நமக்கு ஒரு வந்துட்டு ஒரு பவர் இருக்காதா இருந்திருந்தால் நம்ம என்ன கொஸ்டின்லாம் கேட்டிருப்போம், அதை எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த படத்தில் வந்துட்டு கோர்ட் சீனில் எல்லாமே கேட்டிருப்பாங்க. ஸோ டைலாக்ஸ் ஒவ்வொன்றும் சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து நியாயம் வாங்கி கொடுக்கறதுக்காக எல்லாமே போராடுவார். இது போராடி இந்த கேஸ் ஆனாலும் வந்துட்டு என்ன ஆகுது, வெல்லுமா தோக்குமா, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, இதனால நீட்டில் என்ன மாறுபாடு வருது, இது எல்லாமே கதையாக எடுத்து கொண்டு போயிருக்காங்க. ரொம்ப அருமையான ஒரு கதையை சூஸ் பண்ணி இந்த டீம் ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நீங்கள் இது போல் நிறைய நல்ல கதைகளை கொடுக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஸோ இந்த படத்தை எல்லாரும் கொண்டு போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு எங்களுக்கு வந்து சொல்லுங்கள். உங்களோட வந்து விரைப்படுறேன். நன்றி.